கூட்டங்களில் கலந்து கொள்வது முக்கியமா, ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுத்து மக்களுக்கு உதவி செய்வது முக்கியமா? இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசினுடைய அலட்சியத்தை காட்டுகிறது. இன்னைக்கு கூட சீஃப் செக்ரட்டரி தான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அமைச்சர்கள் போய் வேலை பாக்குறாங்க, அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் வேலை பாக்குறாங்க, அதெல்லாம் கரெக்ட். நாங்க அதை பாராட்டுறோம். அதிகாரிகள் இருந்து அமைச்சர்கள் இருந்து போறோம், எம்எல்ஏக்கள் போறோம், மற்ற அரசியல் கட்சிகள் வராங்க. மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அக்கறை என்பது மிக முக்கியம். நீங்க நேரடியா கூட போக வேணாம், சென்னையில இருந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன உதவி வேணும் அப்படிங்கறத மானிட்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத கூட அதை விட்டுட்டு நான் இண்டி கூட்டணி அலையன்ஸுக்கு போறோம் அப்படின்னா உங்களோட பிரியாரிட்டி மாறுது அப்படிங்கறதா எங்களோட குற்றச்சாட்டு. அதனால எந்த நேரத்தில் மக்களுக்கு அவசியமோ, எந்த நேரத்தில் உதவி வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய சுயநல கூட்டணிக்காக டெல்லி செல்கின்ற இந்த திமுக அரசை மக்கள் முன்பாக எடுத்து காட்டுவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை. நல்ல அதிகாரி கிடைச்சிருக்காரு, ஆனால் அவருடைய நேரம் எல்லாமே கான்ட்ராக்டருக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுலயே போகுது. அப்ப இத்தனை நாள் கார்பரேஷன்ல எந்த விதமான சாலைகளை எப்படி போட்டிருக்காங்க? இப்ப கூட ஒரு மழைக்கு இந்த ரோடுங்க தாங்க மாட்டேங்குது. சட்டப்பேரவையில நான் கோயம்புத்தூர் ரோடுகளுக்காக எப்ப பேசினாலும் 200 கோடி ரூபாய்னு ஒரு பதில சொல்றாங்க. ஆனால் 200 கோடி ரூபாய் செலவழித்து கோவை மாநகராட்சியில ரோடுகள் படுமோசமாக இருக்கிறது. ஒரு மழைக்கு தாங்காத ரோடுகளா இருக்கு. அதனால் மாநகராட்சி ஆணையாளர் இந்த 200 கோடி ரூபாய் ரோடுக்கு கொடுத்த பணியினை ஆய்வு செய்வதற்காக நல்ல அதிகாரிகள் வைத்து ஒரு டீமை போட்டு 200 கோடி ரூபாய் ஒழுங்கா ரோடு போட்டிருக்காங்களாங்கிறது அவர் ஆய்வு செய்வது முக்கியம். இதற்காக ஒரு கோரிக்கைன்னு அவர்கிட்ட கொடுக்கலான் இருக்கு. இத்தனை கோடி ரூபாய் கொடுத்தும் கூட இங்க இருக்கக்கூடிய சாலைகள் இவ்வளவு மோசமாக ஏன் இருக்கு? ஒரு மழைக்கு கூட தாங்காத ரோடுகள். சூயஸ் ஒர்க் பண்றோம், அதனால ஒரு சில இடத்துல ரோடு போடுறாங்க, அந்த பிரச்சனையை நாங்க புரிந்து கொள்கிறோம். ஆனா போட்டு முடிச்ச இடத்துல இருக்கிற ரோடு கூட கான்ட்ராக்டர் சரியா போடலன்னா அப்ப என்ன வேலை இங்க நடந்துட்டு இருக்கு? யார் இதை மானிட்டர் பண்றாங்க? இவற்றையெல்லாம் ஆராய்வதற்காக மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக ஒரு குழுவை அமைத்து அவர் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது மத்திய அரசு பணம் கொடுக்குது. உடனடியாக போன முறை சென்னை வெள்ளத்தப்பவே பணத்தை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் இந்த பணத்தை கொடுக்கறாங்க. நீங்க கொடுக்கறத கூட 6000 ரூபாய் கொடுக்கறீங்கன்னா நாங்க 10,000 ரூபாய் கூட சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அந்த கொடுக்கற பணத்துக்கு இன்னைக்கு சென்னையில பாருங்க, மக்கள் எல்லாம் 1/2 கிலோமீட்டர் கியூல நிக்கிறாங்க. அது டோக்கன் அடிக்கிறதுக்கு ஒரு பணம், டோக்கன் கொடுக்கறதுக்கு ஒரு பணம், அதுக்கப்புறம் அந்த மக்களை வர வச்சு கடை முன்னால நிக்க வச்சு அவங்களோட நேரத்தை வீண் பண்ணி இதெல்லாம் எதுக்காக? அக்கவுண்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க அக்கவுண்ட்ல ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களோட சிந்தனை எப்படி இருக்கு? மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்கு சிந்தனை இல்ல. பணத்தை கொண்டு போய் இந்த பணமா கொடுக்கறங்கிற பேர்ல கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறதா இந்த ஆளுங்கட்சியோட வேலையா இருக்கு. ரொம்ப சுலபமா வங்கி கணக்குல ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அதற்கான பதில சொல்லுங்க. ஏன் டோக்கன் அடிச்சு இவ்வளவு தூரம் அதை கொடுக்க வைக்கிறதுக்கு ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக? அக்கவுண்ட்ல போட்டா அவங்கவுங்க இன்னைக்கு அக்கவுண்ட் வச்சுக்கிறாங்க, எடுத்துக்குவாங்க. அது மட்டுமல்ல, நீங்க பணமா கொடுக்கறத விட அக்கவுண்ட்ல போட்டீங்கன்னா அதுலயும் குறிப்பாக பெண்களோட வங்கி கணக்குல போடுங்க. நேரடியாக அந்த குடும்பத்திற்கு பணம் போய் சேரும். அதனால் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இனிமேல் எந்த காலத்திலேயும் மத்திய அரசு இவ்வளவு பணம் கொடுத்திருக்கு, இவங்க இங்க கொடுக்கறாங்கன்னு பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இனிமேல் பணமாக கொடுப்பதை நிறுத்திவிட்டு அரசாங்கம் வங்கி கணக்கு வாயிலாகத்தான் கொடுக்க வேண்டும். இப்போதும் கூட மாநிலத்தினுடைய முதல்வர் பிரதமரை சந்தித்து இந்த பேரிடராக அறிவிப்பது இல்ல உதவி கேட்கிறது அது மாநில அரசாங்கத்தில் செய்யலாம். ஆனால் பேரிடராக அறிவிப்பதற்கு அதற்கென்று சில வரையறைகள் இருக்கிறது. அதற்குள் வந்தால் நிச்சயமாக மத்திய அரசு அறிவிக்கும். அது மட்டுமல்ல, மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் முந்தானேத்து மதியத்திலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி பகுதிகளில் எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என தமிழகத்தினுடைய தமிழக அமைச்சர் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். மற்றபடி நாம அவங்களை எம்பி ஆக்கல, அமைச்சராக்கல. ஆனாலும் தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டு இதற்காக உள்துறை அமைச்சரை சந்தித்து நேரடியாக அவரிடம் விளக்கி இன்னைக்கு ராணுவத்துறை சார்ந்த ஹெலிகாப்டர்கள், நேவியில் இருந்த ஹெலிகாப்டர், படகு, உணவுப் பொருட்கள் இதெல்லாம் இன்னைக்கு மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு. கோஆர்டினேஷன் இல்லன்னு மத்திய படைகளுக்கும் மாநில படைகளுக்கும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் நிவாரண குழு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை
இவற்றிற்கெல்லாம் ஒருங்கிணைப்பு சரியில்லை அப்படிங்கறத இன்னைக்கு மாநிலத்தினுடைய கவர்னரே சொல்றாரு. ஆக ஒருங்கிணைப்பு இருந்தால்தான் ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டியது யாரு? மாநில அரசு தான் களத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க தான் ஒருங்கிணைப்பு பண்ணணும். அதனால் இவற்றையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய, இவற்றையெல்லாம் மேம்படுத்தக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் கூட்டணி முக்கியம்னு டெல்லிக்கு போறாரு.